நான் 30 வருஷமா ஓட்டிக்கிறேன் மேடம். தனியா எடுத்த வண்டி என்னெல்லாம் பிரச்சனை வரும்? ஃபைனான்ஸ் பண்ணணும், டிவி போடணும், வண்டிக்கு எவ்வளோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா பார்க்கணும், டயர் வாங்கி போடணும், வண்டி வெள்ளம் செய்யணும். அதெல்லாம் செய்யும் போது வண்டி ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, திடீர்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது மேனேஜ் பண்ண முடியாது. ஹைவேஸில் போகும்போது நிறைய பார்த்தாக்க அங்கே படுக்கும்போது அங்கே டீசல் சாப்பிட்டு போகுது. எங்க மேலே பழி போடுவோம். அப்போ நாங்கள் வந்து பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதை சும்மா நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு குடைச்சல் குத்து, நம்மளை கண்ணில் ரத்தம் வர வச்சு கஷ்டமா இருக்கும், கஷ்டப்படுத்தி வச்சு நம்ம போய் ஒரு சரக்கு அடிச்சு பாரு மோட்டார் பேரே கெடுக்கிற மாதிரி. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உங்க பேர் என்னது சொல்லுங்க? வேலு மேடம். உங்க பேரு? பிரபு. சரி, எங்க இருந்து வர்றீங்க? ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வரேன். திருவண்ணாமலை. எப்பத்துல இருந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் 30 வருஷமா ஓட்டிக்கிறேன் மேடம். நீங்க? 25 வருஷமா. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? நாங்க டேங்க் வண்டி தான் மேடம் ஓட்டிக்கிறோம். சரி, ஸ்டார்டிங்ல என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க? ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்கும் டேங்க் வண்டி தான். சரி சரி சரி. எவ்வளவு ஆச்சு இந்த வண்டி வாங்குறதுக்கு? இது ஓனர் மேடம். இது ஒர்க்கிங் மட்டும் தான் எங்களுக்கு. ஏன் நீங்க ஓனா வண்டி வாங்கணும்னு யோசிக்கல? நம்மளுக்கு அப்ப அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை மேடம். அது ஒரு தொழில் மேம் சென்ட்டு போயினே இருக்கும், அவ்வளவுதான். சரி சரி. மற்றபடி நம்மளுக்கு ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு வண்டி போயிட்டு தான் டிரைவருக்கு இவ்வளோ படின்னு கொடுத்துறாங்க, சம்பளம் கொடுத்துட்றாங்க. அது நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அது போகிற நம்ம வண்டி போனோம், நம்மளுக்கு இது தேவையில்லாத மேடம். அது அதுமாரி ஆல்ட் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்டிங் படின்னு கொடுத்துருவாங்க, மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ட்ரிப் எடுக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். தனியா எடுத்த வண்டி என்னெல்லாம் பிரச்சனை வரும்? ஏன் நீங்க அதை எடுக்கிறதுக்கு தயங்க? தனியாக எடுக்கிறோம்னாக்கா மேடம், அது வந்து இன்சூரன்ஸ்லேருந்து டேக்ஸ்லேருந்து ரொம்ப இதெல்லாம் இருக்குது மேடம். அதில் வந்து ஃபைனான்ஸ் பண்ணணும், டிவி போடணும், வண்டிக்கு எவ்வளோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா பார்க்கணும், டயர் வாங்கி போடணும், வண்டி வெள்ளம் செய்யணும். அதெல்லாம் செய்யும் போது வண்டி ரன்னிங்லேயே இருந்துச்சுன்னா பரவாயில்ல, திடீர்னு பிரேக் டவுன் ஆச்சுன்னாக்கா அது மேனேஜ் பண்ண முடியாது. அது ஒரு வண்டி வச்சுக்கிறவங்களாம் பண்ண முடியாது மேடம். ஒரு 3 வண்டி 4 வண்டி வச்சுக்கிறாங்க, ஒரு வண்டிலேருந்து ஒரு வண்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அது நம்மளால முடியாது மேடம். எதாவது வண்டி ப்ராப்ளம் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா ஓகே, பண்ணி இப்போ ஒரு எமர்ஜென்சி டயரோ பஞ்சரோ ஏதோ ஒரு வண்டி ஏதோ ஒன்று ஆகி போச்சு, அந்த டைமில் நம்மக்கிட்ட பைசா இல்லை, சரி மேடம் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாங்க ஒரு அமௌண்ட்டு. இப்போ தைரியமாக நம்ம அதில் இறங்கலாம். இப்போ நம்மளே எல்லாம் செய்யணும்னா அது முடியாது. இப்போ விலைவாசி ஆயிடுச்சு மேடம். இன்சூரன்ஸ்லேருந்து டயர்லேருந்து எல்லாமே ஹெவி ரேட் ஆகி போச்சு. டோல்கேட்லேருந்து எல்லாமே. வண்டி ஆல்ட் ஆச்சுன்னா ஓனர் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? வண்டி டியூ கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இன்சூரன்ஸ் டாக்ஸி, நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நம்மளே ஹெல்ப் பண்ணால், இப்போ நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ஓகே, 2 பேரும் சம்மந்தப்பட்டா ஓகே பண்ணலாம். இப்போ நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வண்டியும் ஓடாது, வண்டி ஓனரும் செட் ஆகாது, எதுவுமே ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம் தான். 2 பேரும் இப்போ ஓனர் செட் ஆச்சு, சப்போர்ட் பண்ணணும் யாராச்சும் ஒருத்தவங்க. தனியா பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஹைவேஸ்ல போகும்போது என்ன பிரச்சனை எல்லாம் வருது? ஹைவேஸ்ல போகும்போது நிறைய பார்த்தாக்க அங்கே படுக்கும்போது அங்கே டீசல் சாப்பிட்டு போகுது. டீசல் உங்க கூட இருக்கு? அப்படி டீசல் நிறைய போயிடுச்சு. ஒரு ரெண்டு நிறைய வண்டி போயிடுச்சு சார். எங்களுக்கு கூட ஒரு வாட்டி போயிடுச்சு மேடம். டீசல் 10 டீசல் போய் லாக் வச்சு டீசல் திருட்டு போயிடுது. ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஆமா, நம்பி படுக்க முடியல. லைன்ல சைட்ல வந்து டீசல் போட்டு அனுப்புறல லாக் ஆகிட்டு இருக்கும். அது திடீர்னு வண்டி நிப்பாட்டு எங்கேயாச்சும் போகணும்னு பார்த்தா அது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு இடத்துல எடுக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல எடுக்க மாட்டாங்க. எப்படி அது உடைக்காங்க? லைக் அது அவங்களுக்கு பழகி போச்சு மேடம். அது அவங்க தொழில் பழகி போச்சு. புரியுது புரியுது. எங்க தொழில் டிரைவிங் பண்றோம், அவங்க திருட்டு வேலையை பழகி போச்சு பண்றாங்க. அந்த மாதிரி அது வந்து நீங்க எவ்வளவு கரெக்டா அது கண்காணிச்சுட்டு இருந்தாலும் எப்படியாச்சும் ஒண்ணு அசால்ட் ஆயிரும். இந்த டயர்ல போயிட்டு இப்போ படுக்கிறோமா, இப்போ பெங்களூர் போறோம், சரி டயர்டா இருக்கு, போயிட்டு ஒரு 1/2 hour 1 hour ஏதோ ஒரு இடத்துல விட்டு படுக்கிறோம். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்துடும். நமக்கு எதிர்பார்க்காம சூழ்நிலை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பணம் கட்டணும். ஓனர் என்ன சொல்லுவாரு, எனக்கு தெரியாது நீதான் எடுத்து பண்ணிட்ட, இந்த மாதிரி பண்ணிட்ட, எங்க மேல பழி போடுவாரு. அப்ப நாங்க வந்து பொய் சொல்ற மாதிரி ஆயிடும், நாங்க வந்து திருடுற மாதிரி ஆயிடும். அதனால மன கஷ்டம் ஆயிட்டு சரி நம்ம பார்ப்போம், நம்மளே ரிஸ்க் எடுத்து நம்மளே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம பேச்சுன்னா அப்புறம் நான் இறங்குறேன், அவ்வளவுதான். அப்புறம் சம்பளத்துல கட் பண்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அப்படின்னு எல்லா ஓனர் அப்படி கிடையாது மேடம். அவங்க ஒரு டிரைவர் அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. சரி நம்மளும் ஒரு நாள் தவறு கூட நடந்திருக்கு, சரி விட்டுருவாங்க ஓனருங்களும் இருக்காங்க. அதை பரவாயில்ல போங்க, யூஸ் பண்ணிக்கங்க, இது மேலே ஒரு வாட்டி அந்த மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த சூழ்நிலை இருந்து இருக்கிறவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்ப்பாங்க.
அதை சும்மா நம்மளை வெறுப்பேத்துற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ஒரு குடைச்சல் குத்து நம்மள கண்ணுல ரத்தம் வர வச்சு கஷ்டமா இருக்கும். கஷ்டப்படுத்தி வச்சு நம்ம போய் ஒரு சரக்கு அடிச்சு பாரு மோட்டார் பேரே கெடுக்கிறான் மேடம். இல்ல மேடம் இல்ல மன கஷ்டம்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விதம். நீங்க இப்ப அவங்க வந்து இது எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்துல நான் போயிட்டு குடிச்சிட்டு படுத்துருவேன், டென்ஷன் ஆகுது. இல்ல மேடம் குசி பார்த்தா பேட்டரி போவோம் டீசல் எடுத்துட்டு போவோம். நமக்கு அந்த அந்த டப்பா பழக்கம் போகுது. கிடையாது. சரி ஆண்ட ஆட்டி விட்டுணும் அத. அதாவது நமக்கு கிடையாது, எந்த பழக்கமே கிடையாது. நமக்கு சாப்பிட்றவங்களுக்கு சொல்றேன், பொதுவா சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்க ஓனர் கூட ஓட்டுறதுனால ஓனர் என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பாத்துக்கிட்டாரு? லைக் நைட் நேரம் அதுவே உனக்கு சொல்லிடுறாங்க டைம் ஏற்ற மாதிரி ஓட்டுங்க. டைம் ஒரு 8 மணி 9 மணி தூக்கம் வர மாதிரி ஓரம் கட்டிடுங்க. நீங்க இது பண்ண ஓட்டக்கூடாது, உங்களுக்கு பாதுகாப்பா நீங்க சேஃப்டியா ஓட்டுங்க அப்படின்னு ஓனர் சொல்லுவாங்க. இல்ல அர்ஜென்ட் தான் போய் யாரும் கட்டாயம் பண்ண மாட்டாங்க. உங்க சேஃப்டி பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க அப்படிதான் ஒரு ஓனர் சொல்லுவாங்க. எமர்ஜென்சினா போய் தான் எமர்ஜென்சினாக்கா அது மாதிரி ஓனர் சொல்லுவாங்க. ஓனர் சொல்லுவாங்க எமர்ஜென்சிங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரிக்கு ஓனர் காம்பினேஷன் எங்களுக்கு இருக்கு. எமர்ஜென்சி லோடுனாக்கா அவங்களுக்கு அந்த டெலிவரி கொடுத்து ஆகணும்னாக்கா நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதுனாக்கா ஓனர் சொல்லுவார் ரொம்ப வந்து அர்ஜென்ட் கிடையாது, பொறுமையாக அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும், அர்ஜென்ட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஓனர். மற்றபடி ஓனர் மேலே அந்த ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருக்கிறாங்க சில, அதாவது 100ல 10% தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. 90% சில பாதி நல்லா உலகுறாங்க. இப்ப ஓனர் கம் டிரைவரா இருந்தா அவங்களுக்கு வந்து சில பேருக்கு கஷ்டம் புரியும். அவங்க வந்து ஏற்கனவே வண்டி ஓட்டி வந்து அந்த மாதிரி தான். இந்த வண்டி ஓனர் வந்து டிரைவர் ஆகி ஓனர் அவர் தான். ஆனால் எங்களை அவ்வளோ குடைச்சலும் கொடுக்கறது கிடையாது. என்னாச்சா பரவாயில்ல போ, பரவாயில்ல போ. அது கொஞ்சம் நம்மளுக்கும் பெட்டரா இருக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிடுறதுக்கு. அவங்களுக்கு சேர்த்து இவ்வளவு கஷ்டம் நம்ம வந்து வந்தோம், நமக்கு வேலை அவங்களும் செய்யறாங்க, அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சு நம்மள இது சொல்றது இல்ல. சரி பொறுமையா செஞ்சுட்டு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த ரூட்ஸ் எல்லாம் போவீங்கண்ணா? ஆல்ரவுண்டு நார்த் எல்லாம் போவீங்க. நார்த்ல என்ன பிரச்சனை எல்லாம் சந்திப்பீங்க? அது அவ்வளவு தூரம்லாம் லோடு இருந்தா போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். சரி சரி. எல்லா இடத்துக்கும் போகிறதா? அதாவது நான் வந்து மேடம் இப்போ போறது இல்லை மேடம். இப்போ போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மேடம். அது இன்ட்ரெஸ்ட் இப்போ போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரே வெயில் ஒரே இதுவாக்குது, அங்கங்க திருடி போறது வரது இருக்குது. அது இல்லாம ஓட்டுறதுக்கு செட் ஆகலாம். ஆனால் இப்போ லோக்கல் அங்கங்க போறதுக்கு ஒரு ஹைதராபாத், பெங்களூரு, கொச்சின் இந்த மாதிரி ஒரு 500-600 கிலோமீட்டருக்குள்ளே ஓடி அங்கதான் எங்க பெங்களூரு, ஹைதராபாத், இந்த கோயம்புத்தூர், வைசாக், அந்த மாதிரி பாம்பே லாஸ்ட் ஃபைனல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்கேயும் போகல. இப்போதைக்கு சூழ்நிலை விடுங்க. நார்த் போகும்போது என்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும்? நீங்க எதுலலாம் தெளிவா இருப்பீங்க? லைக் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா பண்ணிக்கணும், வண்டி வந்து லாக் பண்ணிட்டு தூங்குறதோ, இல்ல நைட் நேரம் சில ரூட்ஸ்ல திருட்டு போகும், மிரட்டுவாங்க. வண்டிக்கு போனா கரெக்டா இருக்கும் மேடம். ஜதை போட்டு போனோம் வண்டிக்கு, அதுக்கேற்றுக்கு டிரைவர் சட்டாய் அவனை கூட வர்றவங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே போனாக்கா 2 வண்டி போகுதுனாக்கா சரி ஐஸ் பண்ணி போயிடலாம். ஒரே வண்டி போகுதுனாக்கா ஐஸ் பண்ண முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவோம். அதனால என்ன பண்ண முடியும்? சில பேர் புதுசாக போயின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ரூட் தெரிஞ்சு போட்டு புதுசாக போகிறவங்க என்ன பண்ண முடியும்? ரூட் தெரியாமல் தடுமாறுதாங்க, அங்கே அட்ரஸ் கேட்டுன்னு போயிட்டு இந்த கைடுங்களை வச்சு போகிறது. அதனால கொஞ்சம் தயக்கம் தான். அதனால கொஞ்சம் லாங் போகிறது கட் பண்ணிட்டோம் மேடம். நான் இப்போ போன வாரம் போயிட்டு வந்தாலும் மறுபடியும் இந்த வாரம் போனாலும் மாற்றங்கள் வரும். அதனால கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது கிடையாது. போன டைம் போனோமா அப்பயும் அதே இந்த டைம் போனா அந்த மாற்றங்கள் வரும், சிங்கிள் மாற்றங்கள் வரும். அதனால சேஃப்டி தான். ஃபாஸ்டேக் நியூ ரூல்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் அப்டேட் ஓனர் நமக்கு ஒண்ணு நம்ம எதுமே பண்ணாம வண்டி ஓட போட்டு கையில பில்ல கொடுத்தே ஓனர் சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் கரெக்டா போட்டாச்சு, டீசல் புக் பண்ணியாச்சு, உங்களுக்கு வயசுக்கு அட்வான்ஸ் பாஸ் போட்டாச்சு, நீங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதனால எங்க வயலுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஒரே மாதிரி வேற எப்போனாலும் ஃபோன் பண்ணலாம் ஓனருக்கு. ட்ரிப்புக்கு பே பண்ணுவாங்களா இல்ல மந்த்லி சாலரியா? மந்த்லி சாலரி எங்களுக்கு 30,000 ரூபாய் இருக்குது. போயிட்டு வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்குது. ஆல்ரெடி சாப்பாடு காசு 500 ரூபாய் இருக்கு. ஆனா நீங்க ஓனா வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் நீங்க இஎம்ஐ கட்டணும் கஷ்டப்பட்டு. அதுக்கு போதும் மேடம். அதுல வர காசு நாங்க இதுலயே சமாளிச்சிடுவோம். வண்டி வந்து ரன்னிங் ஆச்சுன்னா அதே போதும் மேடம். எந்த ஓனருக்கு எந்த பிரச்சனை வராது, டிரைவருக்கு எந்த பிரச்சனை வராது, யாருக்கு எந்த பிரச்சனை. ராஜா டெய்லி தீபாவளி மாதிரி இருக்கும். லோட் இல்லனா கொஞ்சம் கஷ்டம். லோட் இல்ல தான் கஷ்டம். இப்ப லோட் இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? லோட் இல்ல மேடம். இன்னைக்கு 2 மாசம் ஆச்சு லோட் ஓட்டி. 1.5 மாசம். இல்ல லோட் கம்மி அண்ணா. லோட் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கும் கண்டெய்னருக்கும் போர் வந்து இல்லையா மேடம்? அது அந்த போர் நடக்கிறதுனால இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சுனாக்கா அப்ப அடுத்த மந்த்ல இருந்து எங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். இல்ல டீசல் தட்டுப்பாடுனால உங்களுக்கும் வண்டி ஓட்டுறதுல எதுவும் பிரச்சனை இருக்கு? ரேட் எப்படி இருக்கு? ஒரு பங்க்ல போனா கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்ன 100 லிட்டர் மேல தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு பங்க்ல அதே மாதிரி கேன்லயும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி திடீர்னு போட்டா 100 லிட்டர் போட்டு கட் பண்ணி திருப்பி 100 லிட்டர் போடுறாங்க. அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. விலைவாசி கொஞ்சம் தான் அது ஃப்ரீ ஆகும். ஆமா ஆமா ஆமா. இல்லைனாக்கா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. லாங் போட முடியும். எல்லா ஸ்டேட்லயும் லாங் போயிட்டு அங்கே போய் போட முடியல, டீசல் போட முடியல, பண்ண முடியும். கேன்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க.
டீசல் 100 லிட்டர் 200 லிட்டர் சில ஃபிக்ஸட் பண்ணுவாங்க, அதுக்கு மேல யாரும் போட மாட்டாங்க. அதனால இந்த பங்க்ல ஒரு 100 லிட்டர் போட்டியா, அந்த பங்க்ல ஒரு 200 லிட்டர், அப்படியே மாத்தி மாத்தி போடுவோம். இந்த டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? லைக் நீங்க எல்லாரும் சேர்ந்து போவீங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா? இருக்காங்க மேடம். எல்லாம் இப்போ லோட் பிடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா 30-40 பேர் ஒரு ஃப்ரெண்டுங்க மாதிரி தான் இருப்பாங்க. சரி சரி. ஒரு கம்பெனி லோடு பண்ணா 30-40 ஃப்ரெண்டுங்க வருவாங்க. அது அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க, நாங்களும் பாய்க்கிடுவோம். அவ்வளவுதான். இல்ல, லாரி தொழிலுக்கே புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் நான் பண்ணேன், இப்ப நான் கரெக்டா இருக்கேன், நீங்களும் இதை பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க? குடிக்காம இருந்தா சொல்லலாம், குடிக்க மாட்டேன் குடிச்சிட்டா நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, செய்வாங்க. உள்ள டிரைவர் ரொம்ப குடிச்சிட்டு லைக் லோடோட பாதுகாப்பு தெரியாம அதுலயும் கொஞ்சம் போய் பிரச்சனை பண்ணிடுறாங்க. நம்மள வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி ஆயிடுவாங்க. நான் கேட்டா சொல்லலாம், அதாவது அவருக்கோசரம் சொல்ல தேவையில்ல, அந்த வண்டி ஓனருக்கோசரம். வண்டி ஓனர் சொல்லி அனுப்புவாரு, இந்த வண்டி ஓனர் இந்த வண்டி டிரைவர் போயிட்டு கேளு, அவங்க சொல்லுவாங்க. சொல்றப்ப நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயம். குடிக்க கூடாது வண்டி ஓட்டினா. வண்டி ஓட்டினா ஃபைன் 10,000 ரூபாய் மேடம். சரி சரி. நமக்கு அந்த பழம் கிடையாது. ஆர்டிஓனால எதுவும் பிரச்சனை வந்திருக்கா? நீங்க லஞ்சம் குடிப்பீங்களா? இல்ல மேடம், இப்பெல்லாம் கிடையாது. அது முன்ன இருந்துச்சு, இப்போ ஆந்திரா சைட்லாம் எடுத்துட்டாங்க ஆர்டிஓலாம். முன்ன ஆர்டிஓ அதுக்கு முன்னாடி ஆர்டிஓல நார்த் சைடுல மும்பை, மகாராஷ்டிரா, புனே அந்த பக்கம் இருக்காங்க மேடம். இப்போதைக்கு கணக்கு பார்த்தா பெங்களூரு, ஆந்திரா, கேரளா ரூட்ல பார்ட்டியோட யாரும் கிடையாது. தமிழ்நாட்டுல தொல்லை கிடையாது. இந்த மாதிரிலாம் இல்ல மேடம், ஆர்டிஓல முன்ன மாதிரி கிடையாது மேடம். முன்னாடி ரொம்ப அங்கங்க செக் பண்றது, எடை போடு, வெயிட் போடுவாங்க. இப்பதான் கிடையாது. யூனிஃபார்ம், ஃபைன், திருப்பி வண்டி வெயிட் பார்ப்பாங்க. உங்களுக்கு டேங்கர்னால நீங்க உங்க லோடிங் கெபாசிட்டி அளவுக்கு லோட் பண்ணுவீங்களா? அது என்ன 20,000 லிட்டர்னா 20,000, 25னா 25 கேஸ் கணக்குல கொடுப்பாங்க. சரி, அத நீங்க செக் பண்ணிடுவீங்க பில் வாங்கி. லிட்டர் போட்டு அவங்க லோட் பிடிச்சிடுவாங்க, அவங்க செக் பண்ணி அப்படியே இறக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்ப நிறைய பேர் இந்த லாரி தொழிலுக்கு வர மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வர பிடிக்காதான் வர மாட்டாங்க. இல்ல மரியாதை குறைவா இருக்கு, ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வரைக்கும் வைக்கிறேன். ஒரு டிராபிக் எப்படி தெரியுமா மேடம் ஆகுது? 2 நாள் தான் அங்க போறதுக்கு 3 hour ஆகுது. நீ ஒன்றும் சொல்ல, இந்த அம்பத்தூர்ல இருந்து இந்த பாடி சிக்னல் வருதுல, அவ்வளோ சிலவங்க அவ்வளோ திட்டுவாங்க. டிராஃபிக் அவ்வளோ ஆகுது இல்லை அந்த இடத்துல, அந்த மாதிரி திட்டுவாங்க. நாங்க இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு தான். அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த மனதைரியம் வராது, கஷ்டமா இருக்கும். மாதிரி கேட்பாங்க மேடம். அதெல்லாம் மேடம் இப்போ வந்து எல்லாம் வந்து கிளியர் ஆகி டிரைவர் ஆனால் அதோட பொறுப்பு தெரியும். சடனா வந்து டிரைவர் ஆகிட்டாக்கா தெரியாது. வெயில் இல்லைன்னா கூட என்ன போன் போச்சு, ஏது போச்சு, யாருக்கு ஃபோன் பண்ண தெரியாது. அதாவது கொஞ்சம் டிரைவர் ஆகி கூட இருந்தாக்கா அவங்களுக்கு அப்படி பழகி போச்சுனாக்கா சரி, ஒரு பஞ்சர் ஆச்சு, கைட்டு மாட்டலாம், ஏதோ ஒரு ஏர்லாக் ஆச்சு, எடுத்துட்டு போயினே இருக்கலாம். புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தத்தனை முடிக்கணும், இன்னும் டிராஃபிக் ஆகிடும். அப்புறம் அவங்க வந்து போலீஸ் வந்து வண்டி வாரம் போட்டு அப்புறம் மெக்கானிக் வர வச்சு அதுக்கு ஒரு ஃபைன் போட்டு ஆனா புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசா வராங்கனாக்கா அவங்க வீட்டுல இருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் இப்போதைக்கு மோட்டார் வேணான்றாங்க. ரொம்ப ரிஸ்கான தொழில். இப்போ நல்லா படிக்க வைக்கிறேன், படி, ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போ, உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இப்போ மோட்டார் போனால் மரியாதை இல்லை. இப்போ அவங்க வெளியே போகிறாங்க, நைட்டில் வர மாதிரி 10 நாள் 20 நாள் வர்றது வீட்டுக்கு எல்லாத்துக்கு. இப்போ கஷ்ட காலத்துக்கு நீ படிச்சுட்டு வர வேலையா போ, மோட்டாருக்குலாம் போவாதுன்னு அனுப்ப மாட்டேங்கிறாங்க மேடம். இப்போ யாரையும் இப்போ பழைய டிரைவர் தான் போட்டிங்கிறாங்க. இன்னும் போ டிரைவர் ஷார்டேஜ் வரும். ஆனால் இருக்க வேண்டி தான் மாடலாம் வருது. ஆனால் டிரைவருக்கு மாடல் வர மாட்டேங்கிறாங்க. டிரைவர் ஷார்டேஜ் வந்து தான் இருக்குது மேடம். இப்பயும் ஷார்டேஜ் தாங்கிறாங்க டிரைவருங்க. அதனால நிறைய பேர் வேண்டியதை சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓனருங்க. முடியல, சப்ளை பண்ண முடியல. வாங்கி வேஸ்ட் என்ன பண்ணுறது? இன்சூரன்ஸ் கட்டி ஆகணும், டாக்ஸ் கட்டி ஆகணும், வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது, வண்டிக்கு டிவி கட்டி ஆகணும், டயர் வாங்கி போடணும், சில்ட் அதெல்லாம் பண்ணாக்கா வண்டி ரன்னிங் ஆனால் தான் மேடம் பண்ண முடியும். டிரைவர்லாம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, டிரைவரும் வண்டி வாங்கிச்சிட்டு வித்துறாங்க. இப்போ ஒரு கிளியர் ஆகி எல்லாம் வரணும் தான் டிரைவர் ஆக முடியும். சடனாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அதனால பெற்றவங்களும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க மேடம். மோட்டார் வேணாம், நல்லா படிக்க வைக்கிறேன், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போ, ஒரு மரியாதை உண்டு, மோட்டார் போனால் மரியாதை இல்லைன்றாங்க மேடம். இப்போ அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன் மேடம். நீங்க புதுசா வரவங்க ஏன் வர மாட்டாங்கன்னு நினைக்கீங்க? வரணும்னு நினைக்கீங்களா? அதாவது நான் என்னுடைய கருத்து கணிப்பு, புதுசா வந்தாலும் எனக்கு அது விருப்பப்படாது. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லேயே வந்தா ஒரு பிரச்சனை இல்லை. இப்பெல்லாம் வந்தா அது ரொம்ப கஷ்டம். சொந்த வண்டியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சு நீ கிளியர் ஆகி டிரைவர் ஆகும்னா ரொம்ப ரிஸ்க், தலைவலி. அதோட ஒரு ஏதோ கம்பெனில எங்கன்னா இப்போ உள்ளவங்களுக்கு அதை சமாளிக்க முடியாது. சின்னதா ஒரு பிரச்சனைனாலே தலையெல்லாம் முடியாது மேடம். முடியாது, பொறுமை கிடையாது. அதோட பொறுமை கிடையாது. இப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. இப்போ வரவங்களாம் முடியாது மேடம். வேலை முடியவே முடியாது. அது முன்னவங்களாம் சரி, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆஞ்சி பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப இதுவாகுது மேடம், செய்ய மாட்டாங்க. ஒரு மோட்டாருக்கு பசங்களே அனுப்ப மாட்டாங்க. பெற்றவங்க அந்த கண்டிஷன் இருக்குது. ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனி படிச்சுட்டு வேணா வேலைக்கு போகிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கண்டிப்பாக மோட்டார் வேணாம், அவ்வளோதான்.
தேங்க்யூண்ணா உங்களோட பத்தி. இது யாரும் அதை விருப்பப்பட்டு அதிகமா வர்றது கிடையாது. ம் 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 இப்போ வந்தாலும் அதான் இப்போ சொன்னால சொந்த வண்டியா தான் பிரச்சனை கிடையாது, வாடகை வண்டியா தான் ரிஸ்க் தலைவலி. ஆனா சொந்த வண்டியா இருந்தாலும் உடனே எடுத்த உடனே இஎம்ஐ டியூ சொந்த வண்டியா இருந்தா பிரச்சனை இருக்காது, எல்லாமே நம்ம பொறுப்புல, எல்லாமே நம்ம பாத்துக்கிறோம்ல. யாருக்கே இப்போ உங்களுக்கு நான் கை கட்ட வேண்டிய பயத்திலே கிடையாது. திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் நீங்க தான் என்ன வந்து கேள்வி கேட்பீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ உங்க வண்டி இப்போ எங்க வண்டி தான் இப்போ நான் சொல்லியாச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம், சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் இருக்காது, பிரச்சனை இருக்காது. வருமானம் அந்த வாடகை காசு வந்தாலும் எது வந்தாலும் நமக்குள்ளேயே போயிடுது, எது வந்தாலும் கம்மி இருந்தாலும் நமக்குள்ளேயே போயிடுது, ஜாஸ்தியாக வந்தாலும் நமக்குள்ளே போயிடுது, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுது நமக்குள்ள. இப்போ வெளி வண்டியாக தான் ரிஸ்க் தானே வெளியே. சரிங்க மேடம். தேங்க்யூண்ணா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணதுல.